ஏ கோகிலா, எவ்வளவு நேரம் நீ தண்ணி மொந்துட்டு வர? ஐயோ பேச்சி பேச்சி வந்துருச்சு. நான் செத்தேன். இப்போ நான் என்னங்க பண்றது? இரு இரு, நீ ஒன்றும் பதட்டப்படாத. என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். சரி சீக்கிரம் போங்க. இருங்க என்ன? என்னங்க போங்க. ஏ கோகிலா, என்னடி தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற? இல்லம்மா, இந்த இடம் ரொம்ப காத்தோட்டமா ரம்மியமா இருந்துச்சா, அதாம்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கலாமேன்னு. ஆமாண்டி, நீ இந்த மாதிரி இங்க வந்து உட்காந்துக்கோ. ஏற்கனவே கல்யாணத்துல என்ன பிரச்சனை பண்ணலான்னு அந்த சுயம்புலிங்கம் காத்துக்கிட்டு கிடக்கான். அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஏதோ சித்த சுவாதீனம் சரியில்லைன்னு உன் மேல பழி போடுறதுக்கா? வாடி போலாம். அம்மா, நீ சொல்றதாம்மா கரெக்ட். என்னதான் நம்ம குழாயில தண்ணி பிடிச்சாலும் நம்ம குளத்து தண்ணி போல வராதுமா. இனிமே நம்ம அரிசி பொங்க வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் குளத்து தண்ணி தாம்மா. இந்த குளத்து தண்ணிய இனிமே நானே எடுத்துட்டு வரேம்மா. ஏய், உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. காலையில ஒண்ணு பேசுற, சாயங்காலம் ஒண்ணு பேசுற, என்னவோ தெரியல. தண்ணி எடுத்துட்டு வா, போவோம். சரி. சார் பார்த்து சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். கேட்டா எல்லாம் சரியாச்சா? பண்ற எல்லா தப்புக்கும் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை எப்படி சார் சரியாகும்? இனிமே இவ லேட்டா வரக்கூடாது. இதுவே ஃபைனல் வார்னிங். அப்படி இவ ஹாஸ்டல் ரூல்ஸ் ஏதாவது மீறினா நீங்க நேர்ல வந்து இவளை கூட்டிட்டு போயிடுங்க. உங்க அப்பா ரெக்வெஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் விடுறேன். அடுத்த தடவை மன்னிப்பு உன்னை காப்பாத்தாது. ஓகே மேடம். போ. நான் பார்த்ததுலயே ஒரு சீப்பான மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி இவங்க தான். உங்களை போய் என் அம்மாவுக்கு ஈக்குவலா வச்சு பார்த்தேன் பாருங்க. நீங்கெல்லாம் பொம்பளையே இல்ல. மகேஷ், வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம பேசாம போறேனா, அப்ப இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போல இல்ல? இப்போ எனக்குள்ள கோவம் இல்ல, குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. உங்க முன்னாடி வர்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உள்ளவா மகேஷ்.
ப்ளீஸ் உள்ள வா. உட்கார் மகேஷ். இப்ப எப்படி இருக்கு மகேஷ்? எதை கேக்குறீங்க? உடம்பையா மனசையா? உடம்பு ஓகே, ஆனா மனசு தப்பெல்லாம் ஏன் மேலதான். ஆனந்தி விஷயத்துல நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களை ஆனந்தி பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது நான் தானே. ஆனந்தி, நீங்க, என் டாட், மாம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணியும் கேட்காம பிடிவாதமா இருந்தது நான் தானே. ஆக்சுவலி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க உள்ள யார்கிட்டயோ மன்னிப்புங்கிற வார்த்தை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து பேச தைரியம் இல்லாம வெக்கப்பட்டு தான் கிளம்பி போனேன். ஓ மேல எந்த தப்பும் இல்ல மகேஷ். பெரியவங்க நாங்க நம்பிக்கை கொடுக்கும்போது இள ரத்தம் நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல, அது உனக்கு கிடைக்க விடாம நாங்க தடுக்கிறோங்கிற சந்தேகம் உனக்கு வந்தா இந்த வயசுல இவ்வளவு கோவம் கூட வரலன்னா அப்புறம் எப்படி மகேஷ்? நீ என்கிட்ட அப்படி பேசின இன்னும் இல்ல நடந்துகிட்ட இன்னும் நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல மகேஷ். இங்க பாரு, நீ அத பத்தி எல்லாம் பேசாத. உன் மனசை போட்டு குழப்பிக்காத. மனச ஹாப்பியா வச்சுக்கோ. உன் உடம்ப பாத்துக்கோ மகேஷ். எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு, நான் இருக்கேன். உங்க மடியில படுத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? என் அம்மா மடியில நான் படுத்துக்கலாமா? வா மகேஷ்.